புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 27. கை போனவன், கால் விளங்காதவன், ஒத்த கண்ணன், ரெண்டாந்தாரம் கேட்டு வந்த கெலடன், வசதியான குடிகாரன், ஒன்னோ ரெண்டோ கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன், இப்படி செல்லத்தாயை பெண் கேட்டு வந்தவர்கள் வரிசையில் ஒச்சுக்காலைதான் தேறினான். பக்கத்து ஊர்க்காரன், தூரத்து சொந்தக்காரன். அவனுக்கென்று 5 குழி புஞ்சையும் வண்டி மாடும் வைத்திருந்தான். மாடுதான் உயிர் அவனுக்கு. மாட்டின் இடத்தை பெண்டாட்டி பிடித்துவிடக்கூடாதே என்றே கல்யாணத்தை தள்ளி போட்டவன். மாட்டுக்கு பருத்தி விதையாட்ட, படுத்த படுக்கையாயிருக்கிற ஆத்தாளுக்கு தைலந்தேய்க்க, இளமை கழியும் முன்னே தனக்கொரு சந்ததி உண்டாக்க என்ற 3 காரணங்களுக்காக கல்யாணம் செய்ய முன்வந்தான் ஒச்சு. 38வது வயதில். அவன் விதித்தது 2 நிபந்தனைதான். செல்லத்தாய்க்கு 15 பவுன் நகை போட்டு அனுப்ப வேண்டும். கூட மொக்கராசை அனுப்பக்கூடாது. அவனை பேயத்தேவரே பராமரிக்க வேண்டும். கைம்பெண்ணை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்ற ஆவலாதியில் மொக்கராசை நானே வளர்க்கிறேன். அந்த 15 பவுன் தான் இடிக்குது. 5 பவுன் இப்போ போடுறேன். காடுகரை விளைஞ்சு பஞ்சங்கிஞ்சம் தீந்தா 10 பவுன் போடுறேன் என்றார் பேயத்தேவர். அவ்வளவுதான். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறிய ஒச்சுக்காலையை ஓடி தடுத்து இழுத்து வந்தார்கள். பின்ன என்னங்கப்பா, வீட்டை எழுதி வை, காட்டை எழுதி வை, நான் பேயத்தேவரை கேட்டேன். 15 பவுன் போட்டா அதில் ஒரு 5 விற்று ஒரு தொத்த மாடு வாங்கி தோட்டம் உழுதுக்குவேன் துள்ளினான் ஒச்சு. ஏய் ஒச்சு, உட்காரப்பா. ஓலப்பாயில் ஒன்றுக்கு இருந்தவன் மாதிரி தொணன்னு பேசிக்கிட்டு. பேச்சு மாற மாட்டாரப்பா பேயத்தேவர். கஞ்சிக்கில்லேன்னு கையேந்தி வந்தா கடன் வாங்கியாச்சும் தர்மம் பண்ணுற ஆளப்பா. 5க்கு ஒத்துக்க, 10க்கு பழுதில்ல. உள்ளூர் பெரிய மனிதர்களின் நச்சு பொறுக்காமல் ஒரு வழியாக சம்மதித்தான் ஒச்சு. ஆனால் வெட்டி வைத்த ஆட்டுத்தலை மாதிரி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வைத்து ஒரே பாவத்தில் இருந்தான். ஆத்தா கல்யாணமாகி போனதிலிருந்து பேயறைந்தவனாய் பிரம்மை பிடித்தவனாய் போனான் மொக்கராசு. மனிதனுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது 2 பருவத்தில். ஒன்று வாழத் தெரியாத இளம் பருவம், இன்னொன்று வாழ்ந்து முடித்த முதுப்பருவம். இரண்டிலும் தனிமைப்படுத்தப்படுவதுதான் வாழ்வின் சாபம்.